லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சரோஜா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து எங்க ஷோக்கு வந்திருக்கீங்க? என்ன ரெசிபி பண்ண போறீங்க? பாலக் கார்ன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பண்ண போறோம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ். ஆமா, ஈவினிங் கோ டு ஸ்நாக்ஸ். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் நம்ம. பாலக் கார்ன் ஸ்ப்ரிங் ரோல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பாலக் கார்ன் ஸ்ப்ரிங் ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: பாலக் 1 கப், ஸ்வீட் கார்ன் 1 கப், சீஸ் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஓரிகானோ 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் 3 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. பாலக் கார்ன் ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சரோஜா? இப்போ பிளான்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கணும். ஓகே. அப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாலக்கை வந்து போடணும். ஓகே. நம்ம வந்து அந்த வேர் மட்டும் எடுத்துட்டு அளந்து வச்சிருக்கோம். ஆமாம், 2 minutes மட்டும் இருந்தால் ஜஸ்ட் ஒரு டிப் மாதிரி பண்ணிட்டு எடுத்துட வேண்டியதான். கொதிக்கணும்லாம் இல்லை இல்லையா? இன்னும் கொஞ்சம். சரி, அதை எடுக்கிற நேரத்துக்குள்ள நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்ட் டைமாக வந்து ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என் சன் வீட்டில் வந்து பார்த்துட்ருக்கேன். ஓகே. அவன் என்ன படிக்கிறான்? 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இந்த மாதிரி பாஸ்தாஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸாக பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வடிகட்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு ட்ரையாக வந்து எந்த வாட்டரும் இல்லாமல் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கார்னும் வந்து கோஸாக அரைச்சிக்கணும். நம்ம பிளான்ச் பண்ண பாலக்கீரையை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் எடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து பிளான்ச் பண்ண பாலக்கீரையை கோர்ஸாக, அதாவது 1 பாதியமாக அரைச்சா போதும். ஸோ அரைச்சாச்சு. அதே மாதிரி ஸ்வீட் கார்னையும் 1 பாதியமாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேன் வச்சுருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கணும். நீங்கள் இதை பண்ணிகிட்டே அப்படியே சொல்லுங்கள், உங்களோட சமையல் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. காலேஜ் டேஸில் வந்து எங்கள் பாட்டியோடு இருந்தேன். ஸோ அவங்கள்ட்டேருந்து தான் ரொம்ப ரெசிபீஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க அந்த 10-15 இயர்ஸ் முன்னாடியே வந்து அவங்க பாஸ்தா எல்லாமே நிறைய ரெசிபீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நல்லாவும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன் அவங்க. ஸோ பாட்டிகிட்ட ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிட்டீங்க? கோபி மஞ்சூரியன் பண்ணுவாங்க, அப்புறம் புட்டு நல்லா பண்ணுவாங்க. அண்ட் பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ணுறதுல. ஸோ அவங்கள்ட்ட அந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ வில் பி கிட்டே இருந்தே பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குக்கிங்லாம் பண்ணேன். இப்போ நம்ம வந்து வெண்ணெய் சேர்த்துட்டு பூண்டும் போட்டிருக்கோமா? பூண்டு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். குழந்தைங்களுக்குலாம் இருக்கனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப காரம் வேணாம். கொஞ்சம் காரம் வேணும்னா அவங்க காரம் விருப்பத்துக்கு தாங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ கொஞ்சம், அந்த அரோமாவே சூப்பரா இருக்கு. இது சேர்த்துடலாமா? பாலக்கீரை சேர்க்கிறோம். கார்ன். இப்போ நம்ம வந்து பாலக்கீரை அந்த பிளான்ச் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கார்னுக்கு உப்பு சேர்க்கல நம்ம. இப்போ கொஞ்சம் சேர்க்கணும். ஓகே. இது வந்து கொஞ்சம் நல்ல இந்த ஈரப்பதம்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல்ல வச்சு இந்த ஷீட்ல சுத்தும் போது கரெக்டா இருக்கும். ட்ரையா இருக்கனால நல்லா இருக்கும். நம்ம இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுக்கலாமா அதுக்குள்ள? ஓகே.
கரெக்டா இருக்கும் இல்லையா? கொஞ்சோண்டு உப்புக்கு சால்ட் கொஞ்சம் தேவையான. Okay. இது வதங்கட்டும். இதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணா ரொம்ப டேஸ்ட் இல்லையா? நம்மள மாதிரினா ஓகே ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். பசங்களுக்கு தானே கொடுக்க போறோம், அதனால டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இது இந்த பக்கம் காயட்டும். இப்போ இந்த ஷீட் வந்து நம்ம ரெடிமேடா இருக்கிறது தான் யூஸ் பண்ண போறோம் இல்லையா? இப்போ நம்ம வீட்லயே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஈஸியா? நீங்க வந்து மைதா மாவு வந்து ஒரு தண்ணி பதத்துக்கு வந்து கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேன் வந்து எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம தோசை ஊத்துற மாதிரி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிளேட்ல வந்து மைதா மாவு பவுடர் வந்து தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஃபிளிப் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபிளிப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது மேல வந்து மைதா மாவு போட்டு அடுத்தது ஊத்திட்டு அதுக்கப்புறம் அது ஷீட்டா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ஃப்ரீசர்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. சில சமயம் நம்ம வந்து மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு மெல்லிசா இட்டும் பண்ணிக்கலாமா? அதுவும் பண்ணிக்கலாம். சப்பாத்திஸ்லயும் இதுல வந்து ரோல் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சப்பாத்திஸ், இந்த டார்ட்டிலா ராப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணுமா? ஆமா. ஆமா. அந்த மாய்ஸ்ட்னஸே இருக்கக்கூடாது. ஓகே. நல்லா ட்ரையா இருக்கணும். அப்பதான் வந்து சமோசா எல்லாம் பண்ணும்போது அந்த கட்லெட்லாம் இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ட்ரையா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஸோ இதுவும் அதே ட்ரை, அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது மெயினா. ஓகே. இப்போ நம்ம வந்து பாலக்கீரை, கார்ன் சேர்த்துருக்கோம். இது கூட வேற என்னெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம்? வெஜிடபிள்ஸ் பசங்கங்கும் போது நீங்க எது இந்த மாதிரி பொரிச்சதுல நீங்க கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க. ஸோ வேற என்னெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம்? நீங்க வந்து கேரட், கேப்சிகம், பீன்ஸ் அண்ட் கேபேஜ் இதெல்லாம் வந்து நீங்க நீளமா பண்ணிட்டு இதை வந்து அதோட வதக்கிட்டு கொஞ்சம் சோயா சாஸ் விடணும், டொமேட்டோ சாஸ் விடணும். ஓகே. இந்த சில்லி ஃபிளேக்ஸ் இது வந்து கொஞ்சம் இட்டாலியன் டைப்ல இருக்கும். ஆனா அதுக்கு வந்து நீங்க நம்ம ஸ்டைல்ல நம்ம பண்ணிக்கலாம். ஆமா, சில்லி சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் விட்டாதான் அதோட டேஸ்ட் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் மாதிரியே ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற ஸ்ப்ரிங் ரோல்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகே. இப்போ இது வந்து நல்ல மைல்டா இருக்கும். ஆமா. நம்மளுடைய பாலக்கீரை, கார்ன் ரெண்டும் நல்லா ட்ரையா வதங்கணும். ஸோ மாய்ஸ்சரே இருக்கக்கூடாது, தண்ணியே இல்லாம நல்லா வதங்கணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுத்து. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இந்த சீஸ் வந்து போட்டுக்கணும். சூடோட போட வேண்டாம், ஏன்னா அப்புறம் இல்லாட்டினா மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால இது வந்து இப்படி போட்டுறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பொரிஞ்சு வரும்போது அது நல்லா புரிஞ்சுக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் வந்து இருக்கு. இதில் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம வைக்கிறோம். கொஞ்சம் வச்சா போதும். இப்போ வந்து நம்ம இந்த இது வந்து மைதா மாவில் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் போட்டுட்டு இப்படி வந்து ஸ்லரி ஆட்டும் இப்படி வந்து கரைச்சி வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம அதை அழகாக அது ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஒட்டிக்கணும் இல்லையா? அதில் நீங்கள் லைட்டாக தடவிட்டு சுருட்டிட்டிங்கன்னா நல்லா சேர்ந்தாப்புல ஒட்டி வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படி வந்து ரோல்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் கோன் ஷேப்லயும் பண்ணலாம். ஷேப் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஓகே. ஆமாம், எப்படி இருந்தாலும் குழந்தைங்க நீங்கள் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுது.
கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே எடுத்துடலாம் நம்ம. எடுத்துடலாமா? அவ்வளோதான். நல்ல ஒரு டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. பசங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். இவங்க சொன்ன மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டு நீங்கள் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியும் கூட பண்ணலாம் ஸ்டஃபிங்க்கு. அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக போதும், காரம்லாம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா இவங்க பண்ண மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம வந்து அந்த ஒரிகானோ அந்த வாசனை மட்டும் போதுன்னா அது மட்டும் போட்டு கூட பண்ணலாம். பாலக் கார்ன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செய்முறை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பாலக்கை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பையும் போட்டு இந்த கீரையும் போட்டு ஜஸ்ட் அந்த வெந்நீரில் டிப் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம பிளான்ச் பண்ண கீரையும் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்வீட் கார்னையும் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் வெண்ணெயை போட்டுட்டு பூண்டையும் போட்டு அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் ஆரிகானோ, ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சிருக்கிற கீரை, கார்ன் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான உப்பையும் போட்டு நல்லா ட்ரையாக வதக்கிக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மேலாக சீஸையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் ரெடியாக வச்சிருப்போம் இல்லையா, அதில் ஸ்டஃப் பண்ணிட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்து மைதா மாவை வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது அதில் தடவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடியாக இருக்கும். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குல்ல, அதை போட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி. எங்களுக்காக வந்து எங்கள் ஷோவில் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ ஜெயா டிவி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்க. கொடமிளகா சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி கொடமிளகா மட்டும் இல்லை, எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ட்ரை பண்ணியே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணி காமிச்சாங்க. பசங்களுக்குலாம் இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். அதில் ஸ்டஃபிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கீரையை ஸ்டஃப் பண்ணி பண்ணியிருந்தாங்க இல்லையா, பாலக்கும் கானும் சேர்த்து ஒரு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக வந்து அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ரெண்டு ரெசிபியும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.